ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரிசியை நல்லா வறுத்துட்டு வெல்லம் சேர்த்து ஹல்வா செய்ய போகிறோங்க. நம்ம இந்த அல்வாவுக்கு நெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப டேஸ்டான அரிசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேங்க. இது வந்து இட்லி அரிசி, நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்க, பொன்மணி அரிசி. அந்த அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நம்ம நல்லா வறுத்துக்கணுங்க. நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வறுக்கிறதுக்கு நான் ஒரு அடி கனமான கடாய் வச்சுருக்கேங்க. அப்போ தான் அரிசி ஈவனாக வறுபடும். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். அரிசி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணுங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ தான் லைட்டாக கலர் மாறி இருக்குது. அது நல்ல கோல்டன் கலருக்கு மாறணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இருக்கணுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி கொஞ்சம் ஆறட்டுங்க. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 3/4 கப் வெல்லம் சரியாக இருக்குங்க. 1 கப்புக்கு அரிசிக்கு 2 கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் கரைஞ்சு நல்லா கொதிச்சதும் நம்ம வடிகட்டிட்டு ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் வடிகட்டிக்கலாங்க. சிரப் கொதிச்சதும் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்த உடனே நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கட்டி தட்டிடும். இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. 1-2 இருக்க கட்டியெல்லாம் இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அரிசியை நம்ம வறுத்து அரைச்சதால் அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. பாருங்கள், ஹல்வா நல்லா
வெந்து ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அல்வா நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ நல்லா வெந்து ரெடியாகி வந்திருக்குங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹல்வாக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்க்க தேவையில்லைங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ஹல்வா செய்யலாங்க. இதே அல்வாவை நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருண்டைங்களாக செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் திருகுன தேங்காவை சேர்த்துக்கலாம். ஹல்வாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காயில் உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக லட்டு மாதிரி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொரி அரிசி அல்வாவை நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்தோன்ற திருப்தியும் நமக்கு இருக்கும். இதே போல் எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொரி அரிசி ஹல்வா உருண்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.